அதாவது சோர்வு என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு காமனான ஒன்று தான். ஆனால் சோர்ந்து போன நிலைமையிலே இருக்கக்கூடாது. சோர்வுனா என்ன? சோர்வுனா என்ன? வேதத்தில் அநேக மீனிங் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோர்வுனா என்னன்னா, அதாவது ஹார்ட் ஃபெயில்டு அப்படின்னு ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இருதயம் செயலிழந்த நிலைமை. லிட்டரலாக நம்முடைய இருதயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு செயலிழந்த போன ஒரு தன்மை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு களைப்பான ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும். வாழ்க்கையிலே வெறுப்பு, இதெல்லாம் அவன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள், பிசாசு யுத்தம் செய்கிற தந்திரமான காரியங்கள். துன்பம். ஏன் சோர்வு வருது? கவலைகள் பெருகும் பொழுது சோர்வு வருது. கவலை வருது அப்படின்னா அதை அப்படியே வெளியே தள்ளிடணும். எதையுமே நம்ம ஹார்ட்டுக்குள்ளே நிறைய நம்ம கொண்டு போகக்கூடாது. எப்போ பிரச்சனை அதிகமாக வருதுன்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ளே அதிகமாக நம்ம அநேக காரியங்களை உள்ளே சேர்க்கறதுனால தான் டிப்ரெஷன் வருது,